இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன் பூமி. இவ்வளவு கீழ்த்தனமான வேலையை பாப்பன்னு நான் எதிர்பார்க்கல. என்னடி அப்படி பாக்குற? எல்லாரும் இப்படி மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தா அப்புறம் மார்ச் ஏப்ரலே வந்துரும். நீங்க என்ன சரின்னு பாத்துட்டே இருக்கீங்க? கூட்டிட்டு போங்க. வாமா. அம்மாடி பூமி, ஒரே ஒரு நிமிஷம் சார். ஒரு செகண்ட் கூட கிடையாது. வாமா ப்ளீஸ் சார். அப்பா என்னங்க பழிய சுமந்துக்கிட்டு நான் இப்படி ஜெயிலுக்கு போறதை விட இங்கே நான் செத்து போறது நல்லது. தயவு செஞ்சு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுக்க சொல்லி எஸ்ஐ சார் கிட்ட சொல்லுங்கப்பா. பாருடா, இப்பதான் 1 நிமிஷம்னு சொன்ன. இப்ப சார் கிட்ட 10 நிமிஷம் ரெக்கமெண்ட் பண்ண சொல்ற. விட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு எங்க டைமை இங்கே வேஸ்ட் பண்ணிடுவோம் போல இருக்க. அபூர்வா மேடம் சொன்ன மாதிரி இழுத்துட்டு போகாம நீயா வரமாட்ட போல. வாமா. கொஞ்சம் இருங்க சார். அபூர்வா, பூமியை நான் எப்ப பார்த்தாலும் எனக்கும் ஷோபாவுக்கும் பிறந்த பொண்ணு மாதிரியே தான் தெரியுது. எங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணுதான் பூமின்னு நான் ரொம்ப உறுதியா நம்புறேன். அதனாலதான் நான் பூமிய தத்தெடுக்கணும்னு முடிவு பண்ணேன். தத்தெடுக்கிறது என்னோட விருப்பத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். அது உங்களுக்கெல்லாம் கஷ்டமா இருந்துச்சுன்னா என்னால ஒன்னும் பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு எங்களை விட இந்த பூமி தான் பெருசா? பெருசா சிறுசான்றத பத்தி எல்லாம் எனக்கு இப்ப பேச இஷ்டம் இல்ல. எனக்கு எல்லாரும் சமந்தான். பூமியோட சேர்த்து எல்லாரும் சமந்தான என்னால நினைக்க முடியாது டாடி. என்னாலையும் நினைக்க முடியாது. அப்போ நான் மட்டும் அப்படி நினைச்சனா என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த தத்தெடுக்கிற நிகழ்வு நடக்கும். அப்போ உங்களுக்கு நான் வேணுமா பூமி வேணுமான்னு கேட்டா பூமி தான் வேணும்னு சொல்லுவீங்களா டாடி? எல்லாரும் வேணும் தான் சொல்றேன். முடியாது டாடி. இந்த பூமியை நீங்க தத்தெடுத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நானும் இருக்க மாட்டேன். நான் மட்டும் இருக்க போறேன்னா என்ன? சரி, பூமியோட விஷயத்துல என் முடிவு என்னைக்கும் மாறாது. நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம்.
கொஞ்சம் இருங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. கோவத்துல இப்படியெல்லாம் நீங்க பேசக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணுதான். ஒண்ணு நீங்க என்ன தத்து எடுத்துக்கிட்டாலும் எடுக்காம போனாலும் எல்லாரும் சேர்ந்தே இருக்கலாம். பாத்தீங்களா உங்க குணத்துக்கும் அவ குணத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சுதா? அண்ணா 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 ஒரு நிமிஷம், நானே போய் பேசிட்டு வரேன். நீ வாடா, நானே பேசுறேன். அண்ணா ஐயோ அண்ணா ப்ளீஸ்ண்ணா, உனக்கு ஏற்கனவே கோவம் அதிகம். நீ பேசுற பேச்சுல வார்த்தைகள் மட்டும் இருக்காது, அதுல ஈட்டி கோடாரி எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, இன்னும் இந்த வீட்ல பெர்மனண்டா இருக்கணும்ல. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. நீ இப்படி சாஃப்டா பேசுனா அவங்க இன்னும் தலை மேல ஏறி உட்கார்ந்துக்குவாங்க. வரதட்சணை குடுக்கறேன்னு சொன்னது உன் அத்தை அபூர்வா, வாங்கிக்கிறேன்னு சொன்னது இவங்களும் உன் அத்தையும் தான் என்னவா இருந்தாலும் பேசிக்கணும். நடுவுல இந்து என்ன பண்ணா? அவளை எது கஷ்டப்படுத்துறாங்க? பார் 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 பார், இதுதான் இப்பவே உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. உள்ள போனதுக்கு அப்புறம் அது இன்னும் டபுள் மடங்கு ஆயிடும். ப்ளீஸ்ண்ணா, 10 நிமிஷம் நான் உள்ள போய் சாஃப்டா எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வரேன். சரியா? சரியா? சரி, 10 நிமிஷம் மட்டும். டன் அண்ணா. 11வது நிமிஷம் ஃபர்ஸ்ட் செகண்ட்லயே நான் உள்ள வந்துருவேன். போ. இந்து வா போலாம், வா 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 வா. நீ வந்துட்டியா இந்து? நான் எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? உனக்கு நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ண பாத்தியா நீ? அட்லீஸ்ட் மெசேஜ் அனுப்புனா பாப்பன்னு நினைச்சு மெசேஜ் அனுப்புன பாத்தியா? மாமா கூல் மாமா கூல். நான் தான் சேஃபா கூட்டு வந்துட்டேன்ல, நீங்க டென்ஷன் ஆக வேணாம். அவன் ஏன் தம்பி டென்ஷன் ஆக போறான்? டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு தான், அவனுக்கு இல்ல. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஏமா வரதட்சணையோட வர சொன்னோம், உங்க அண்ணனோட வர சொல்ல? அந்த விஷயத்தை பத்தி தான் நான் இப்ப பேச வந்தேன். வரதட்சணை விஷயத்துல நீங்க இவ்ளோ சீரியஸா இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. எனக்கு 1 வீக் டைம் கொடுங்க, அதுக்குள்ள உங்களுக்கு வர வேண்டிய வரதட்சணை பணத்தை நான் வாங்கி கொடுத்துடுறேன். இன்னும் எத்தனை நாள்? இதே வார்த்தை இதுக்கு முன்னாடி உங்க அபூர்வ அத்தை சொன்னாங்க, நாங்களும் நம்பிட்டோம்.